வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கடகம் ராசிக்காரர்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது உணர்ச்சி, அன்பு, பாதுகாப்பு, மனப்பான்மை, குடும்ப பாசம் ஆகிய அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு தனித்துவமான மனித இயல்புதான். இவர்கள் வெளியில் கடினமாகவும் அமைதியாகவும் இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக மென்மையான மனம் கொண்டவர்கள். இவர்களின் மனம் கடலை போல ஆழமானது. ஒருவரை பிடித்தால் முழு மனதோடு பிடிப்பார்கள். ஒருவரை வெறுத்தால் அதுவும் முழு மனதோடு தான். சாதாரண மனிதர்களைப் போல வெளிப்படையாக கோபம் காட்டாமல் அமைதியாக உள்ளுக்குள் சேமித்து வைத்து நேரம் வந்தால் ஒரே ஒரு வார்த்தையாலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் குணம் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு சொந்தம் என்றால் உயிர், குடும்பம் என்றால் உலகம். தாய், தந்தை, உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் இவர்களின் வாழ்க்கையின் மையப்புள்ளி இவைதான். பணம், பதவி, புகழ் எல்லாம் இரண்டே நிலை. மனநிறைவு, மன அமைதிதான் இவர்களின் முதன்மை இலக்கு. கடகம் ராசிக்காரர்களின் மன அமைப்பு ஒரு அழகான கவிதையைப் போல இருக்கும். வெளியில் பார்த்தால் சாதாரண வார்த்தைகள் போல தெரிந்தாலும் உள்ளே மறைந்திருக்கும் அர்த்தம் ஆழமாக இருக்கும். இவர்கள் சிறு முயற்சிக்கும் விஷயத்திற்கும் மனம் உடையும். அதே சமயம் பெரிய கஷ்டங்களையும் அமைதியாக தாங்கிக் கொள்வார்கள். இவர்களின் உணர்ச்சி உலகம் மிக நுண்ணியதாக இருப்பதால் மற்றவர்கள் சிரித்து பேசிய ஒரு வார்த்தையை கூட பல நாட்கள் நினைத்து கொண்டு மனதில் சுமந்து கொண்டிருப்பார்கள். அவன் அப்படி ஏன் சொன்னான், அவள் இப்படி செய்தது சரியா என்ற கேள்விகள் இவர்களுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். உள்ளே மட்டும் போராட்டம் நடக்கும். இதனால் இவர்கள் அதிகமாக தனிமையை விரும்புவார்கள். தனியாக இருக்கும் போதுதான் இவர்களுக்கு மனம் லேசாகும், சிந்தனை தெளிவாகும், வாழ்க்கை புரியும். உழைப்பில் கடகம் ராசிக்காரர்கள் மெதுவாக தொடங்கினாலும் பிடித்தால் அதில் முழுமையாக இறங்குவார்கள். இது என் வேலை என்ற உணர்ச்சி வந்துவிட்டால் இரவு பகல் பார்க்காமல் அதற்காகவே உழைப்பார்கள். அலுவலகத்தில், தொழிலில் அல்லது கலைத்துறையில் எங்கிருந்தாலும் இவர்கள் பொறுப்பை தங்கள் தோளில் சுமக்கும் மனிதர்கள். மேலாளர் சொன்னால் செய்வது மட்டுமல்ல, சொல்லாமல் இருந்தாலும் தானாகவே முன்வந்து செய்வார்கள். ஆனால் இவர்களின் இந்த உழைப்பை எல்லாரும் கவனிக்க மாட்டார்கள். அதுதான் இவர்களின் வாழ்க்கையில் அதிகம் வருத்தம் தரும் விஷயம். நான் இவ்வளவு செய்தும் யாரும் மதிக்கலையே என்ற எண்ணம் இவர்களுக்குள் அடிக்கடி தோன்றும். இருந்தாலும் அந்த வருத்தத்தை விளங்கி கொண்டு மறுபடியும் வேலை செய்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு புகழ் முக்கியமல்ல, மனசாட்சி முக்கியம். காதலில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்கள். விளையாட்டுக்காக காதல் செய்வது இவர்களின் இயல்பே இல்லை. ஒருவரை காதலித்தால் அவருடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கை ஆகிவிடும். அந்த மனிதருக்காக தங்களையே மாற்றிக்கொள்வார்கள். தங்களின் ஆசைகளை தியாகம் செய்வார்கள். அவரின் சந்தோஷமே தங்களின் சந்தோஷம் என்று நினைப்பார்கள். ஆனால் இதே காதலில் ஏமாற்றம் வந்தால் அந்த வழி சாதாரண மனிதருக்கு போல் ஒரு வாரம், ஒரு மாதம் இருக்காது, வருடங்கள் நீடிக்கும். ஒரு உறவு முடிந்தாலும் அதன் நினைவுகள் இவர்கள் மனதில் உயிரோடு இருக்கும். அதனால்தான் கடகம் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வார்கள். இவன் நம்மை புரிந்து கொள்வானா, இவள் நம்மை விட்டு செல்ல மாட்டாளா என்ற பயம் எப்போதும் இவர்களோடு சேர்ந்து பயணிக்கும். நண்பர்களில் கடகம் ராசிக்காரர்கள் குறைவாக இருந்தாலும் ஆழமான நட்பு கொண்டவர்கள். 100 பேர் தெரிந்திருப்பதை விட 2 பேர் நம்பிக்கையுடன் இருப்பதே இவர்களுக்கு போதும். நண்பன் என்றால் சகோதரன் போல, சகோதரன் என்றால் நண்பன் போல. ஒரு முறை நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த மனிதருக்காக எந்த அளவுக்கும் போவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை உடைத்தால் மறுபடியும் சேர்வது மிகவும் கடினம். இவர்கள் வெளியில் பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். உள்ளுக்குள் அந்த மனிதரை ஒரு கோட்டுக்குள் வைத்து விடுவார்கள். அந்த கோட்டுக்குள் போனவர்கள் மீண்டும் பழைய இடத்திற்கு வருவது அரிது. பண விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். வீண் செலவு செய்வதை விரும்ப மாட்டார்கள். நாளைக்கு என்ன ஆகும் என்ற எண்ணம் இவர்களிடம் எப்போதுமே இருக்கும். அதனால் சேமிப்பு, முதலீடு, சொத்து வாங்குவது போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம். வீடு, நிலம், குடும்பத்திற்கான பாதுகாப்பு இவையெல்லாம் இவர்களின் கனவுகள். கார், பைக், மொபைல் போன்ற ஆடம்பர பொருட்களை விட என் குடும்பத்திற்கு நிரந்தரமாக இருப்பது என்ன என்பதை இவர்களின் சிந்தனை. ஆனால் பணம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்வது இவர்களின் இயல்பு அல்ல. எளிமையாக வாழ்வதே இவர்களின் அடையாளம். ஆன்மீக விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே ஈர்க்கப்படுவார்கள். கோவில், தெய்வ நம்பிக்கை, விரதம், பூஜை, ஜபம் இவையெல்லாம் இவர்களுக்கு மன அமைதிகளை தரும். கஷ்டம் வந்தால் முதலில் மனிதர்களிடம் சொல்ல மாட்டார்கள், கடவுளுடன் தான் பேசுவார்கள். நான் இதை தாங்க முடியவில்லை என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்வார்கள். அதனால் பல கடகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் உடைந்து போகாமல் மீண்டும் வருகிறார்கள். அவர்களை மீட்டெடுப்பது அவர்களின் நம்பிக்கைதான். ஆரோக்கியத்தில் கடகம் ராசிக்காரர்கள் மனம் மற்றும் உடல் இரண்டையும் இணைத்து பார்க்க வேண்டியவர்கள். மன அழுத்தம் வந்தால் உடலிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும்.
வயிறு, ஜீரணம், தூக்கம், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. அதிகமாக சிந்திப்பது, கவலைப்படுவது இவர்களின் உடலை மெதுவாக பலவீனப்படுத்தும். அதனால் இவர்களுக்கு நடைபயிற்சி, யோகா, தியானம், இசை கேட்பது, எழுதுவது போன்ற செயல்கள் மிகவும் நல்லது. தனிமையில் அமர்ந்து சிந்திப்பதை விட இயற்கையோடு நேரம் செலவிடுவது இவர்களுக்கு பெரிய மருந்து. மொத்தமாக பார்க்கும்போது கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய உலகத்தை சுமந்து கொண்டிருக்கும் மனிதர்கள். அன்பு, பாசம், தியாகம், பொறுப்பு, நம்பிக்கை இவை அனைத்தையும் ஒரே மனிதனுக்குள் கலந்து வைத்தால் அது கடகம் ராசி. இவர்கள் இல்லாத குடும்பம் ஒரு வீடு மட்டுமே. இவர்கள் இருக்கும் ஒரு குடும்பம் ஒரு கோவில் போல இருக்கும். வாழ்க்கையில் பலமுறை கஷ்டப்படுவார்கள், ஏமாறுவார்கள், மனம் உடைவார்கள். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். அதுவே கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி. அதே போலதான் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல. அது திருப்பங்கள் நிறைந்த ஒரு உணர்ச்சி பயணம். இவர்கள் குழந்தை பருவத்திலேயே வாழ்க்கையின் கடினத்தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். மற்றவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் நாளைக்கு என்ன என்ற கேள்வியை மனதில் வைத்துக் கொண்டு வளர்ந்திருப்பார்கள். அதனால் சிறுவயதிலிருந்தே பொறுப்பு உணர்ச்சி அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் யாராவது கஷ்டப்பட்டால் அந்த வழியை சில நேரம் வயதுக்கு மீறிய சிந்தனையும் கவலையும் இவர்களிடம் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் சீக்கிரமே முதிர்ச்சி அடைந்தவர்கள் போல தோன்றுவார்கள். ஆனால் அந்த முதிர்ச்சியின் பின்னால் ஒரு பயமும் இருக்கும். எல்லோரையும் நான் காப்பாற்ற முடியுமா என்ற பயம். இந்த பயம்தான் இவர்களை எப்போது ஓடச் செய்யும் சக்தியாக மாறுகிறது. கடகம் ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதில் மனதை கலப்பார்கள். வேலை என்றாலும் சரி, உறவு என்றாலும் சரி, நட்பு என்றாலும் சரி, வெறும் கடமைக்காக செய்ய மாட்டார்கள். இதுதான் என் பொறுப்பு, இதுதான் என் உலகம் என்ற உணர்ச்சியோடு தான் செய்வார்கள். அதனால் சில நேரம் இவர்களுக்கு தேவையில்லாத பாரமும் வந்து சேரும். மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் தங்களுடன் எடுத்துக்கொள்வார்கள். இவன் செய்ய மாட்டான் போல நான் செய்துட்டால் போதும் என்று நினைத்து தங்களை சோர மாட்டார்கள். இதன் விளைவாக மன அழுத்தம் அதிகமாகும். ஆனாலும் அந்த அழுத்தத்தை வெளியே காட்ட மாட்டார்கள். சிரித்த முகம், அமைதியான நடை, மென்மையான பேச்சு இவைதான் இவர்களின் முகமூடி. இந்த முகமூடியின் உள்ளே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பாவமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாக உள்ளார். கடந்த காலங்களில் கடகம் ஏராளமான கஷ்டங்களை பட்டிருப்பீர்கள். அசிங்கம், அவமானம், தலைக்குனிவை பட்டிருப்பீர்கள். வேலையை விட்டு தூக்கியது, நல்ல நிலையில் இருந்து கீழே இறங்கியது போன்ற பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்கள். சனியிலால் பட்டப்படி அவமானத்திலிருந்து மீளாமல் இருந்திருப்பீர்கள். சனி எந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுத்தியதோ அதையெல்லாம் இழந்தீர்களோ அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல பலன்களை பெறுவீர்கள். எல்லா விதத்திலும் அனுகூலத்தை பெறுவீர்கள். நல்ல அதிர்ஷ்டம், முன்னேற்றம், மேன்மை, அனுகூலத்தை பெறுவீர்கள். இந்த மாதம் 9ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்குமான உறவு முறையில் நல்ல இணக்கம் ஏற்படும். நீண்ட மாதங்களாக இருந்து வந்த ஆசைகள், கனவுகள் எல்லாம் நிறைவேறும். பெரிய பதவி, பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பலவிதமான ஆசைகளும் நிறைவேறும் காலகட்டம். சனி பகவான் 7 மற்றும் 8க்கு அதிபதி. சனி பகவான் தற்போது 9ஆம் இடத்திற்கு வருவதால் ஏதோ ஒரு வகையில் பாக்கியத்தை பெறுவீர்கள். அப்பாவின் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் வெளிநாடு வேலை, வெளிநாட்டில் படிப்பு போன்றவை உண்டாகும். 3, 6, 13ஆம் பாவத்தை பார்ப்பதால் அற்புதமான யோகங்கள் உண்டாகும். தைரியங்கள், நம்பிக்கைகள் அதிகரிக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். சுற்றுலா செல்வது, அக்கம் பக்கத்தினுடன் இணக்கமாக பெறுவது, எல்லோருடனும் நல்ல உறவில் இருப்பது போன்ற யோகங்கள் உண்டு. கடனை அடைத்து முடிக்கும் யோகங்கள் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் கடனை அடைத்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான பாதிப்புகளுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தை சனி பார்ப்பதால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். எந்த விஷயங்களை எல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அவையெல்லாம் நடக்கும் காலகட்டமாக இருக்கும். 100க்கு 80% யோகம் பெறும் காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் அரசியல் அல்லது சமூக சேவையில் ஈடுபட்டிருந்தால் உங்களுடைய மரியாதை கணிசமாக அதிகரிக்கக்கூடும். அலுவலக அரசியலிருந்து விலகி உங்கள் செயல்திறனில் கவனம் செலுத்துங்கள். பழைய முதலீடுகள் லாபத்தை தரும். உங்கள் செலவினங்களை பட்ஜெட் செய்வது உங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். மேலும் செவ்வாயின் ராசி மாற்றம் கடக ராசிக்காரர்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்த போகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். மேலும் எந்த முடிவையும் தீவிரமாக ஆலோசித்த பிறகே எடுக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். மேலும் திருமணமாகாதவர்களுக்கு சரியான துணை கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். கடக ராசிக்காரர்கள் பணம் மற்றும் முதலீடுகள் தொடர்பான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் ஒத்திவைக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், குழந்தைகள் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு வகையான கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அழுத்தத்தை அதிகரிக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால்
என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிலும் முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். நீண்ட காலமாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் வீடு வாங்க வாய்ப்புகள் உள்ளது. மேலும் தொழில் ரீதியாக இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் நன்மை பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக கடகராசிக்கு 9வது வீட்டில் சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார். இது அதிர்ஷ்டம் மற்றும் நம்பிக்கை அமைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் அதிர்ஷ்டம் அனைத்து முயற்சிகளிலும் பிரகாசிக்கும். மேலும் பேச்சாற்றல் மூலம் அவர்கள் பல விஷயங்களை சாதிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபம் ஈட்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் அவர்கள் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடையலாம். வேலை இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் பொருத்தமான வேலைகளை பெறலாம் மற்றும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறலாம். மேலும் வணிகர்கள் புதிய வியாபாரத்தின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். மேலும் அவர்களின் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறலாம். அதாவது இந்த கடகம் மற்றும் சிம்ம ராசியினருக்கும் இந்த மகா சிவராத்திரி யோகம் வரப்பிரசாதமாக அமைந்து உள்ளது. கடக ராசியினருக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது. நீண்ட நாட்களாக தாமதமான வழக்குகள் வெற்றியில் முடியும் மற்றும் பயணங்களின் மூலம் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும். கடக ராசியினரை பொறுத்தவரை பெரியவர்களின் ஆலோசனைகள் வெற்றிகளை தரும். அவர்களின் நீண்ட கால கனவான வீடு அல்லது சொத்து வாங்கும் முயற்சி நனவாகும். ஆரோக்கியம் சீராகி மன நிம்மதிகள் கிடைக்கும். அடுத்ததாக கடக ராசியினரே, உங்கள் ராசிக்கு 2இல் கேதுவும் 8இல் சுக்கிரன் ராகுவும் அமர்ந்துள்ளனர். காதல் கைகூடும் என்ற அதீத நம்பிக்கையில் தேவையில்லாதவற்றை காதல் விஷயத்தில் செய்து சொதப்புவதற்கான வாய்ப்புள்ளதால் காதல் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. குறிப்பாக கடக ராசியின் 8வது வீட்டிற்கு சூரியன் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு அவசர முடிவுகளை எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது மிகவும் கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லாவிட்டால் எதிர்பாராத அளவில் பண இழப்புகளை சந்திக்க நேரிடும். இது ஒரு புறம் இருக்க, கடக ராசியினரின் ஜாதகத்தில் 8வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சிறப்பு யோகம் அவர்களின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக குடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். சிகிச்சைக்காக பயணங்கள் பல மேற்கொள்ள வேண்டி இருக்கும். பணத்தை அதிகம் செலவு செய்ய வேண்டி இருக்கும். எதிர்பாராத விபத்து ஏற்படுவதன் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். ஆடம்பர செலவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டாம். புதிய முயற்சிகள், குறிப்பாக அனுபவம் இல்லா விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிர்பாராத பிரச்சனைகளை கொண்டு வரலாம். எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்களும் உண்டாகும். சிறு தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. தவிப்பார்கள். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அவசர முடிவு எதிர்மறை பலன்களை கொண்டு வரலாம். எதிர்பாராத நட்டத்திற்கு காரணமாக அமையலாம். எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள். ஏனென்றால் கடக ராசியின் 8வது வீட்டில் புதன் வக்ரமாக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் நிறைய சவால்களை சந்திப்பார்கள். பணியிடத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஒவ்வொரு வேலைகளையும் கவனமாக செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. வீண்படி சுமத்தப்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையலாம். இந்த காலத்தில் சிந்திக்காமல் எந்த பெரிய முடிவையும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் இந்த மாத சுக்கிர பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்களின் தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும். தொழிலில் எதிர்பாராத அளவில் வளர்ச்சியை காண்பீர்கள். பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வருமானத்தில் நல்ல உயர்வுகள் ஏற்படும். நிறைய பணத்தை சேமிக்க முடியும். ஒவ்வொரு வேளையிலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இது உங்களின் நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அதிகரிக்கும். அடுத்ததாக உறவுகளில் கடகம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்வார்கள். புதிதாக ஒருவரை நம்புவதற்கு இவர்களுக்கு நிறைய நேரம் தேவை. வெளியில் சரி பரவாயில்லை என்று பழகினாலும் உள்ளுக்குள் அந்த மனிதரை ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களின் வார்த்தை, செயல், பார்வை, உணர்ச்சி எல்லாவற்றையும் மனதில் பதிய செய்து கொள்வார்கள். இந்த மனிதன் உண்மையா, இந்த மனதில் நம்மை ஏமாற்றுவாளா என்ற கேள்விகள் எப்போதும் அவர்களுக்குள் ஓடும். ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த உறவுக்காக தங்கள் வாழ்க்கையவே மாற்றிக்கொள்வார்கள். வேலை மாற்றுவார்கள், இடம் மாற்றுவார்கள், பழக்கங்களை மாற்றுவார்கள். ஆனால் அந்த உறவு குலைந்தால் அது அவர்களுக்கு ஒரு உலகம் உடைந்தது போல இருக்கும். அந்த உடைந்த மனதை சேர்க்க இவர்களுக்கு பல வருடங்கள் தேவைப்படும். பெண்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவர்கள் ஒரு குடும்பத்தின் உயிர் மூச்சு போல இருப்பார்கள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் வீட்டின் எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். கணவன், குழந்தை, பெற்றோர், யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன பிடிக்காது, யாருக்கு எப்போது என்ன சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டிருப்பார்கள். சில நேரம் தங்களுக்கான ஆசைகளை தள்ளி போடுவார்கள். முதலில் இவர்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணமே இவர்களின் வாழ்க்கை மந்திரம். ஆனால் இந்த தியாக மனப்பான்மை சில சமயம் இவர்களை மனதளவில் சோர வைக்கும். யாரும் புரிந்து கொள்ளாத போது நாம் என்ன செய்தேன் என்ற கேள்வி அவர்களை இரவு முழுவதும் தூங்க விடாது. ஆண்கள் கடகம் ராசியாக இருந்தால்
அவர்கள் வெளியில் கடினமாகவும் அமைதியாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் குழந்தை மனம் கொண்டவர்கள். அன்பு கிடைத்தால் உலகமே கிடைத்தது போல உணர்வார்கள். வாழ்க்கை துணை அவர்களை மதித்தால் அவர்களுக்கு அதைவிட பெரிய வெற்றி எதுவுமே இல்லை. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்ற எண்ணம்தான் இவர்களின் தினசரி சிந்தனை. அதனால் தங்கள் கஷ்டத்தை யாரிடமும் சொல்லாமல் தனியாக சுமப்பார்கள். நான் ஆண், நான் தாங்கிக்கணும் என்ற எண்ணம் அவர்களை உள்ளுக்குள் ஆள வைக்கும். ஆனால் அந்த அழுகை வெளியில் தெரியாது, அது அமைதியான இரவுகளில் மட்டும் வெளிப்படும். கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் மெதுவாகவே வரும். திடீரென்று பெரிய உயரம் கிடைப்பது குறைவு. ஆனால் கிடைத்த உயரம் நிலைத்ததாக இருக்கும். 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கை தெளிவாகும். 35க்கு பிறகு நிலைமை உறுதியாகும். 40க்கு பிறகு மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆரம்ப கால வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டம்தான் இவர்களை ஒரு வலுவான மனிதராக மாற்றும். இவர்களுக்கு வரும் வெற்றி வெளிப்படையாக பிரமிப்பை தராது, ஆனால் உள்ளுக்குள் ஆழமான திருப்திகளை தரும். நான் எதையோ சாதித்தேன் என்ற அமைதியான சந்தோஷம்தான் இவர்களின் வெற்றி. கடகம் ராசிக்காரர்கள் இயற்கையோடு அதிகமாக இணைந்தவர்கள். கடல், ஆறு, மலை, நிலவு இவையெல்லாம் இவர்களின் மனதை அமைதியாக்கும். குறிப்பாக நிலவு பார்த்தால் இவர்களுக்கு ஒரு தனி உணர்ச்சி வரும். அந்த நிலவை பார்த்து தங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்ப்பார்கள். கடந்த காலத்தை நினைப்பார்கள், எதிர்காலத்தை கனவு காண்பார்கள். அதனால்தான் இவர்களின் மனநிலை சந்திரனின் நிலையைப் போல மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் அமைதி, ஒரு நாள் மௌனம், ஒரு நாள் சிந்தனை. முடிவாக கடகம் ராசிக்காரர்கள் உலகத்திற்காக அல்ல, தங்கள் உள்ளத்திற்காக வாழும் மனிதர்கள். அவர்களின் வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு பெரிய கதையாக ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கதையில் அன்பு இருக்கும், தியாகமும் இருக்கும், கண்ணீரும் இருக்கும், அமைதியும் இருக்கும். யாரும் பார்க்காத அந்த உள்ள கதையை தாங்கிக் கொண்டு வெளியில் சிரித்த முகத்தோடு நடந்து செல்லும் மனிதர்களே கடகம் ராசிக்காரர்கள். அவர்களை புரிந்து கொண்ட ஒரே ஒரு மனிதன் கிடைத்தால் அவர்களின் வாழ்க்கையே மாறிவிடும். அதுவே கடகம் ராசிக்காரர்களின் உண்மையான அதிர்ஷ்டம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அதில் ஒவ்வொரு அத்தியாயமும் உணர்ச்சியால் எழுதப்பட்டிருக்கும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒரு சிறிய பாராட்டு கூட இவர்களை ஒரு வாரம் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஒரு சிறிய அலட்சியம் கூட இவர்களை பல நாள் சிந்திக்க வைக்கும். அதனால் இவர்களின் மனம் எப்போதும் விழிப்புடன் இருக்கும். யார் எப்படி பேசினார்கள், யார் எப்படி நடந்து கொண்டார்கள், யார் எந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், எல்லாவற்றையும் மனதில் பதிய செய்து வைத்துக் கொள்வார்கள். இது சில நேரம் இவர்களுக்கு ஒரு வரமாக இருக்கும், சில நேரம் சாபமாக மாறும். வரமாக இருக்கும் போது அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. சாபமாக இருக்கும் போது அவர்களை தங்களை காயப்படுத்திக் கொள்வார்கள். கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல, அது அவர்களின் உலகம். வீட்டுக்குள் நிம்மதி இருந்தால் உலகமே சரியாக இருப்பதாக நினைப்பார்கள். வீட்டில் சண்டை, குழப்பம், பிரிவு வந்தால் அவர்களின் மனம் உடைந்து போகும். அதனால்தான் இவர்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். தங்களுக்குள் இருக்கும் கோபத்தையும் துக்கத்தையும் ஏமாற்றத்தையும் வெளியில் காட்டாமல் சரி நான் சமாளிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வார்கள். இந்த சமாளிக்கும் பழக்கம்தான் இவர்களை மெதுவாக உள்ளுக்குள் சேர வைக்கும். ஆனால் அந்த சோர்வையும் கூட யாருக்கும் தெரியாமல் தாங்கிக் கொள்வார்கள். கடகம் ராசிக்காரர்களின் பேச்சு மென்மையானது, ஆனால் அந்த மென்மைக்குள் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அவர்கள் கத்த மாட்டார்கள், சண்டை போட மாட்டார்கள், ஆனால் ஒரு அமைதியான வார்த்தையாலே எதிரொலியை யோசிக்க வைப்பார்கள். நீ இப்படி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கணும் என்று மெதுவாக சொன்னாலே அது ஒரு கத்தலை விட அதிகம் தாக்கம் தரும். அதனால்தான் இவர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். வெளியில் சிரித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் அவர்களின் மனம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு நினைவாற்றல் மிகவும் வலுவானது. 5 வருடம் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தையும் யார் என்ன நினைவில் வைத்திருப்பார்கள். அந்த நினைவுகள் தான் இவர்களை சில நேரம் வலிமையாக்கும், சில நேரம் பலவீனமாக்கும். நல்ல நினைவுகள் அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், கெட்ட நினைவுகள் அவர்களை இரவு முழுதும் தூங்க விடாது. அதனால்தான் இவர்களுக்கு மறக்க கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையின் பெரிய பாடம். மறக்க முடியாதவர்களுக்கு வாழ்க்கை கனமாக இருக்கும், மறக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கை லேசாக இருக்கும். வேலை விஷயத்தில் கடகம் ராசிக்காரர்கள் தனக்கான இடத்தை மெதுவாக உருவாக்குவார்கள். ஆரம்பத்தில் அவர்களை யாரும் பெரிதாக கவனிக்க மாட்டார்கள். அமைதியாக வேலை செய்யும் ஒரு சாதாரண மனிதராகவே தெரிந்திருப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த மனிதன் இல்லாமல் இங்கே வேலை நடக்காது என்று எல்லோரும் உணர ஆரம்பிப்பார்கள். இவர்களின் பலம் நிலைத்தன்மை. இன்று தொடங்கிய வேலையை நாளை விட்டுவிட மாட்டார்கள். பிடித்த வேலை என்றால் ஆண்டுகள் முழுவதும் அதிலேயே இருப்பார்கள். இதனால்தான் இவர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் பெரிய மாற்றங்கள் குறைவாக இருக்கும், ஆனால் மெதுவான உறுதியான முன்னேற்றம் இருக்கும். கடகம் ராசிக்காரர்களின் கனவுகள் பெரும்பாலும் மற்றவர்களோடு தொடர்புடையவை. நான் பெரியவன் ஆகணும் என்பதை காட்டிலும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதே இவர்களின் கனவு. என் குழந்தை நல்ல இடத்திற்கு போகணும், என் பெற்றோர் சந்தோஷமாக இருக்கணும், என் துணை நிம்மதியாக இருக்கணும். இப்படி அவர்களின் கனவுகளில் நான் குறைவாகவும் நான் அதிகமாகவும் இருக்கவும்
இந்த மனப்பான்மைதான் இவர்களை உயர்த்தும், அதே நேரம் இவர்களை தியாகம் செய்ய வைக்கும். கடகம் ராசிக்காரர்கள் தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்ச்சியுடன் அடிக்கடி போராடுவார்கள். நான் இவ்வளவு செய்தும் ஏன் யாரும் புரியலை என்ற கேள்வி அவர்களின் மனதில் பலமுறை எழும். அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காத போது அவர்கள் மேலும் அமைதியாகி விடுவார்கள். பேசுவதை குறைப்பார்கள், சிரிப்பதை குறைப்பார்கள், வெளியில் கலந்து கொள்வதை குறைப்பார்கள். ஆனால் அந்த மௌனமும் ஒரு மொழிதான். அதை புரிந்து கொள்வோர் குறைவு, புரிந்து கொண்டால் அந்த உறவு மிகவும் வலுவாக மாறும். கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை ஒரு பெரிய பங்கு வகிக்கும். அவர்களுக்கு தோல்வி வந்தாலும் இது எனக்கு ஒரு பாடம் என்று நினைப்பார்கள். துன்பம் வந்தாலும் இது எனக்கு ஒரு காரணம் இருக்கும் என்றும் மனதை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள். இந்த சமாதானப்படுத்தும் திறன்தான் இவர்களை முற்றிலும் உடைந்து போகாமல் காப்பாற்றும். எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் அவர்களே தங்களை கைவிட மாட்டார்கள். மெதுவாக, அமைதியாக, ஆனால் உறுதியாக மீண்டும் எழுந்து நிற்பார்கள். மொத்தமாக பார்த்தால் கடகம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரண மனிதர்களைப் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு முழு குடும்பத்தை, ஒரு முழு உலகத்தை, ஒரு முழு கதையை சுமந்து நடக்கும் மனிதர்கள். அவர்கள் சிரிப்புக்குள் கவலை மறைந்திருக்கும், அவர்களின் அமைதிக்குள் போராட்டம் இருக்கும், அவர்களின் அன்புக்குள் தியாகம் இருக்கும். இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு மனிதனாக மாற்றினால் அது கடகம் ராசி. அவர்களை புரிந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் ஒரு பொக்கிஷம், புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் ஒரு புதிர். குறிப்பாக வெளியில் தெரியும் வாழ்க்கை ஒரு படம் மாதிரி, உள்ளே இருக்கும் வாழ்க்கை ஒரு நாவல் மாதிரி. அந்த நாவலை அவர்கள் ஒருவருக்கும் காட்ட மாட்டார்கள். அதனால் தான் பல கடகம் ராசிக்காரர்கள் அமைதியான மனிதர்கள் என்ற பெயரை பெறுவார்கள். ஆனால் அந்த அமைதி போராட்டத்தின் விளைவு என்பதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.